ஹலோ கைஸ். ஸோ நெஞ்சத்தை இல்லாதையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே கௌதம் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறாருன்றது தெரியல. ஆனால் அது ஒரு நெகட்டிவ் வேல தான் போய் முடிய போகுதுன்ற ஒரு ஒரு சின்ன க்ளூ வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து எல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃபையும் வந்து இன்வைட் பண்ணுறாரு. இது மாதிரி வீட்டில் வந்து பர்த்டே பார்ட்டி நடக்குது, எல்லோரும் கண்டிப்பாக வரணும், கிரண் நீ முக்கியமாக கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாரு. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி வந்து கிரண் வந்து பொக்கே எடுத்துகிட்டு போயிட்டு மதுமிதா வீட்டில் போய் நிற்பான். மதுமிதா உடனே உனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, நீ எதுக்கு இப்போது உன் மனசில் என்ன நினச்சின்னு இருக்கிற, உடனே கிரண் உன்னை தான் நினச்சின்னு இருக்கேன் ஒன்று சொல்லும்போது பல்லாருன்னு ஒன்று அரைவாங்க கன்னத்துலேயே. உடனே கிரண் என்னையாடி அரைஞ்சனா உன்னை இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. ஸோ கௌதம் வந்து கிளம்பும் போது சொல்லுவார், இந்த மாதிரி மதுமிதா ஈவினிங் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து மது அவங்க வீட்டில் வந்து அவங்க மம்மி வந்து கார்த்திகை தீபம் சொன்னாங்கள்ல, சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து மதுவுக்கு ஒரு சாரீ வாங்கிட்டு வருவார், கிஃப்டாக தரலாம் இதை நம்ம அப்படின்னு சாரீ வாங்கிட்டு வரும்போது, அந்த சாரியை வச்சு கும்பிடும்போது என்ன ஆகும்னா, அவங்க அம்மா கற்பூரம் ஏற்றி இது பண்ணுவாங்க. கற்பூரம் வந்து சாரீ மேலே வந்து சாரீ கொஞ்சம் எரிஞ்சிடும். ஸோ இதை பார்த்தோன்னே எல்லோரும் வந்து என்ன அபசகுணமாக இருக்குது, எனக்கு வந்து பயமாக இருக்குது, மது லைஃப் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன், ஒரு வேளை சர்ப்ரைஸ் வந்து மேபி டைவர்ஸ் கொடுக்க போகிறாரா இல்லை டைவர்ஸ் கேட்க போகிறாரா. ஏன்னா வந்து கௌதம் வந்து கேரக்டர் ஆல்ரெடி சொன்னாங்க, இந்த மாதிரி பிடிச்சவங்க அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ நான் வந்து கெஸ் பண்ணுறேன், மேபி டிவர்ஸ் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்ல போகிறாரா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, அப்படியும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கௌதம் பண்ண போகிறாரான்னு தெரில. இந்த கிரண் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், அவங்க ஆஃபீஸ் மேட்கிட்டெல்லாம் பேசின்னு இருப்பான், இந்த மாதிரி கௌதம் சார் கூப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மதுமிதா இருக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போகிறேன், மது என் மேலே இருக்க ஆசையில் அவன் அந்த பார்ட்டி தான் வருவான், நீங்கள் வேணால் பாருங்கன்ட்டு அவன் லூசுத்தனமாக ஏதோ பண்ணின்னு இருக்கான். ஓகே கைஸ். ஸோ இதுக்கு நடுவில் வந்து என்ன ஆகும்னா, ஜீவா அண்ட் மாயா அது ஒரு ரொமான்ஸ் செக்ஷன் கொஞ்சம் போயிட்டுருக்கும். எம்பட்டு இருக்குது ஆசை சாங் போகும், அவர் சாரீ கட்டி விடுவார், அதெல்லாம் கொஞ்சம் போகும். அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்ற சொல்லுவாங்க, அப்போது வந்து மின்வெட்டு நாள் இல்லைங்க அந்த சாங் போகும். அதை சொல்லணும், இது கொஞ்சம் போயிட்டுருக்கோம், இந்த சீன்ஸும் நடக்கும். ஓகே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுவாங்க. அது என்ன சர்ப்ரைஸாக இருக்கும், கௌதமோட பிளான் என்னவா இருக்குன்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் சி.